ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நிலா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா வானதி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பாண்டியனுக்கு பயங்கரமா கோபம் வருது. அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக உன்னுடைய சுயநலத்துக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை செய்யின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றியே, நீ எல்லாம் ஒரு மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இதை கேட்டதும் என்ன பாண்டி, என்ன இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு நீ முக்கியம், உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை நீ செய்ய மாட்டியா? சரி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் அவங்க கிட்ட விஷயத்த சொல்றேன், நீங்க போயிட்டு வெளியில தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு சந்தோஷமான்னு கேட்டதும், இங்க பார், அப்படி மட்டும் ஏதாவது ஒரு வார்த்தை அவங்கள பத்தி மட்டும் நீ ஏதாவது பேசின, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்ன பாண்டி, ஏன் இவ்வளோ கோவப்படுற? அவங்க யாரு உனக்கு? அவங்க மேல இந்த அளவுக்கு கரிசனை காட்டுற? என்னை விட உனக்கு அவங்க தான் முக்கியமா போயிட்டாங்களா? சொல்லு பாண்டின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, உன்னை விட எனக்கு அவங்க தான் முக்கியம், அதுக்கு என்னங்கிறன்னு சொல்றாங்க. போதும் பாண்டி, போதும், உன்னால நான் பட்டதே போதும். உன்னை நம்பி என் குடும்பத்தை ஒட்டு மொத்தமா எதிர்த்து வந்தேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் பாண்டின்னு சொல்லிட்டு கோபமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே பாண்டி அங்கிருந்து கிளம்பி போக, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நடேசன் கேட்டுறாங்க. நடேசன் நேரா பாண்டி கிட்ட போயிட்டு, இங்க பாருடா, அந்த பொண்ணை நீ காதலிக்கிறல்ல, நானே சொல்றேன், நான் ஒன்றும் காதலுக்கு எதிரி எல்லாம் கிடையாது. ஆனா நம்ம குடும்பத்துக்கு இவ செட் ஆக மாட்டாடா, செட் ஆகவே மாட்டான்றாங்க. யோ அமைதியா போய, எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசிட்டு இருக்கன்றாங்க. இங்க பாரு, இந்த பொண்ணை நீ விட்டுட்டு நல்ல லைஃப் பார்ட்னரா பார்த்து நீ கல்யாணம் பண்ணினா உன்னுடைய லைஃபுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். சொல்றேன், கேட்கறதுனா கேட்டுக்கோ, கேட்க கட்டி போன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. உன் அப்பா என்ன இப்படி சொல்றாரு பாண்டி, பேசாம வந்துரு பாண்டி, இந்த வீடை விட்டுட்டு நம்ம வாடகை ரூம் எடுத்து கூட தங்கிக்கலான்றாங்க. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த வீடு என்னுடைய குடும்பம், இதை விட்டுட்டு வாழ்ற உனக்கு என்னடி பைத்தியம் இது எதுனா பிடிச்சிருக்கா? ஏன் பாண்டி, எனக்காக உன் குடும்பத்தை விட்டுட்டு கூட வரமாட்டியா? நான் என் குடும்பத்தை விட்டுட்டு வரேன்ல, அந்த மாதிரி நீ உன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வா பாண்டின்றாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு எல்லாமே என் வீடு தான், என் குடும்பம் தான், என் குடும்பத்தை விட்டுட்டெல்லாம் வர முடியாது. இங்க பார், கிளம்புறேன்னு சொன்னியா? இங்க பார், நான் சொல்றத கேட்க மாட்டேன்னா நீ சொல்றது என்னால கேட்க முடியாது. எனக்கு எல்லாமே என் குடும்பம் தான், என் குடும்பத்தை விட்டுட்டெல்லாம் என்னால எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு பாண்டி கோவமா சொல்ல, வானதியும் கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே நிலா கேக்குறாங்க, என்னாச்சு பாண்டி, வானதிக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, சண்டையா? ஏன், என்னாச்சு? வானதி ஏன் அழுதுகிட்டே போறாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. விடுங்க, போனா போகட்டும், இன்னைக்கு முழுக்க அப்படி இருப்பாளா, அதுக்கப்புறம் அவளாவே பேசுவா, இதுலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, விடுங்கன்னு சொல்றாங்க. சரிங்க, அவங்களுடைய லைஃப்ல நமக்கு என்னங்க இருக்கு, நம்ம எதுக்காக தேவையில்லாம அவங்க லைஃபை இன்டர்ஃபியர் பண்ணணும்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலாவும் அதுதானே, கரெக்டு தான், சரின்னு சொல்லிட்டு நிலாவும் பேசிக்கிட்டு பழகிட்டு எல்லாம் இருக்காங்க. வானதிக்கு பயங்கர கோவமா இருக்க. சரி, நம்ம இவ்வளோ கோவப்பட்டு வந்தோமே, ஒரு ஃபோன் பண்ணானா, இவ ஏன் ஃபோனே பண்ண மாட்டேன்றான்னு சொல்லிட்டு வானதி திரும்ப திரும்ப நம்ம பாண்டிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபோனை நம்ம பாண்டி எடுக்கிறதே இல்லை. டே சோழா, என்னடா ஃபோன் வந்துட்டே இருக்க, எடுக்கவே மாட்டேன்றான் பாண்டி, எனக்கு என்னவோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு செரின் சொல்றாங்க. விடுன, பிரச்சனை இருந்தா இருக்கட்டும், இவ இந்த மாயாடி கிட்ட இருந்து பாண்டி தப்பிச்சாவே போதும்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே கோபப்படுறாங்க நிலா. அது அவங்கவுங்க விருப்பம், யாரை லவ் பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. அதுல நீங்க ஏங்க கருத்தெல்லாம் சொல்றீங்க? நீங்க கருத்தெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், சரிங்க, நான் எந்த கருத்து ஊசியும் போடலைன்னு சொல்லிட்டு அங்க சோழன் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நிலா எப்பயும் போல ஆபீஸ்க்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த வழியில பாத்தீங்கன்னா நம்ம வானதிய பாக்குறாங்க. வானதியை பார்த்துட்டு நிலா கேக்குறாங்க, என்ன வானதி, பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சது, சாப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆளவே காணும், எங்க போயிட்டீங்கன்னு சொல்றாங்க. நானெல்லாம் ஒன்றும் எங்கேயும் போகல, என்ன விஷயம்ன்றாங்க. ஏன் வானதி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, உங்களுக்கும் பாண்டிக்கு ஏதாவது பிரச்சனையா, நீங்களும் பாண்டி பேசிக்கிறது இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நிலாவோட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. இங்க பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ், இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு கூடிப்போம்,
உங்கள மாதிரி நாங்க ஒன்றும் பொய்யான கப்பல் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. வானதி வந்து அசிங்கமா பேசிட்டு போயிடுறாங்க. இதை நினைச்சு இத நினைச்சு நிலா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போறாங்க. ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணிட்டே போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க நம்ம சோழன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. என்னாச்சு சொல்லுங்கன்னு சொன்னதும், இல்ல வானதி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டா. மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொன்னதும், எங்க வானதி எது பேசியிருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு பாண்டி வந்து வானதி கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். என்னடா நினைச்சிட்டு இருக்கா அவ? என்ன நினைச்சிட்டு இருக்கா? விட விட ஓவரா போயிட்டு இருக்கா. அவளுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா சொல்லி வை அவளுக்குன்னு சொல்லிட்டு